ஹலோ எவ்ரிவன். நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா கார்பரேசிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார்பரேசிங் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கேஸ் ஆர்டினரி என்ன பாட்டு வந்துடுவோம். ஓகேவா? நம்ம நிறைய இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸில் வந்து கியர்ஸு, கேம் ஷாஃப்ட்ஸு இதெல்லாம் இருக்குல்ல. இதுக்கு வந்து நம்ம என்ன தேவைப்படுதுன்னா, அதோட அப்பர் சர்ஃபேஸ், அதோட சர்ஃபேஸ் வந்து வியர் ரெசிஸ்டண்ட்டாக ஹார்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆக்சுவலாக அதான் தேவைப்படும். இப்போது இந்த கோர் வந்து சாஃப்டாக ஷாக் ரெசிஸ்டண்ட்டாக இருந்தால் போதும். இப்போது அந்த கேஸ் அப்படின்னா என்னென்னா, அந்த சர்ஃபேஸ் ஆஃப் அந்த மெட்டீரியலோட சர்ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேஸை வந்து நம்ம வந்து ஹார்டன் பண்ணணும். அது எப்படி ஹார்டன் பண்ணணும்னா, குறிப்பிட்ட லெவலில் ஒரு கார்பன், நைட்ரஜன் இல்லாட்டி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி அதை சர்ஃபேஸில் வந்து டிஃப்யூஸ் பண்ணி அந்த ஒரு மேலே வந்து ஒரு லேயராக ஃபார்ம் பண்ணுவோம். அந்த கேஸ் மேலே ஒரு லேயராக ஃபார்ம் பண்ணுவோம். அந்த லேயர் வந்து அந்த அந்த பாட்டை வந்து ஹார்டன் பண்ணிடும். ஆக்சுவலாக அதுதான் வந்து கேஸ் ஹார்டனிங். நம்ம சொன்ன மாதிரியே கேஸ் ஹார்டனிங்கில் வந்து கார்பன், நைட்ரஜன் இதெல்லாம் வந்து சர்ஃபேஸில் வந்து டிஃப்யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அப்போ ஆக்சுவலாக கார்பரேசிங் அப்படின்னா வெறும் கார்பன் கண்டென்ட் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறது. நைட்ரைடிங் அப்படின்னா இது வெறும் நைட்ரஜன் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறது. சைனைடிங் அப்படின்னா என்னென்னா போத் கார்பன் அண்ட் நைட்ரஜன். ஓகேங்களா? அது வந்து சைனைட் ஃபார்மில் வந்து உங்களுக்கு டிஃப்யூஸ் பண்ணுறது. கார்போனேட்டிங் சிமிலர் டு சைனைடிங். ஓகேங்களா? இந்த கார்பன், நைட்ரஜன் ரெண்டு டிஃப்யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் வந்து கேஸ் ஹார்டனிங்கோட சப் கேட்டகரிஸ். கார்பரேசிங் அப்படின்னா அதோட டெஃபினிஷன் பார்ப்போம். கார்பரேசிங்னா என்னென்னா, இப்போது ஸ்டீல் சர்ஃபேஸ் இருக்குது, அதில் வந்து கார்பன் கண்டென்ட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அந்த ஸ்டீல் சர்ஃபேஸ்ங்கிறது எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட ஸ்டீல் சர்ஃபேஸ்னால் சாலிட் அயன் பேஸ் அலாய்ஸ். ஓகேங்களா? அலாய்ஸ் இருக்கும், அதில் அயன் வந்து பேஸாக வச்சு அலாய் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதில் வந்து அது எப்படி சொல்கிறது, எக்ஸாம்பிள்ஸ் வந்து லோ கார்பன் ஸ்டீல் இருக்குது. ஓகேங்களா? லோ கார்பன் ஸ்டீலை வந்து மேக்ஸிமம் எல்லா பக்கம் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் அதை யூஸ் பண்ணுவோம். அப்போ லோ கார்பன் ஸ்டீலுக்கு வந்து அந்த சர்ஃபேஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, இது கார்பன் கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அந்த சர்ஃபேஸில் வந்து கார்பன் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது பேர் தான் கார்பரேசிங். ஓகேங்களா? கார்பரேசிங்க்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க. அது என்னென்னா சிமெண்டேஷன். கார்பரேஷனில் கார்பன் வந்து அந்த ஸ்டீல் சர்ஃபேஸ் மேலே அப்சர்ப்ஷன் அண்ட் டிஃப்யூஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமாக தான் அந்த சர்ஃபேஸை வந்து ஹார்டன் பண்ணுது. கார்பரேசிங் ப்ராசஸில் வந்து என்ன நடக்கும்னா, லோ கார்பன் ஸ்டீல்லாம் என்னென்னா 0.20% கார்பன் அதை விட லெஸ்ஸாக இருக்கும். ஓகேங்களா? அதான் வந்து லோ கார்பன் ஸ்டீலை வந்து 870 டிகிரி செல்சியஸ்லேருந்து 925 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் பண்ணுவோம். எப்படி ஹீட் பண்ணுவோம்னா, கார்பன் கண்டெய்னிங் சப்ஸ்டன்ஸ், ஓகேங்களா, அதோட கான்டாக்ட் இருக்கிற மாதிரி ஹீட் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும்னா, அந்த சப்ஸ்டன்ஸ்லேருந்து கார்பன் வந்து டிஃப்யூஸ் ஆகி அந்த ஸ்டீல் பார்ட் மேலே வந்து, ஓகேங்களா, இது அந்த சர்ஃபேஸ் வந்து ஹார்டன் பண்ணுவோம். அது எப்படி ஹார்டன் பண்ணணும்னா, செவரல் ஹவர்ஸ் ஹீட் பண்ணிட்டு டக்குன்னு குவென்ச் பண்ணிடுவோம். குவென்ச் பண்ணுறதுனா என்னென்னா, வாட்டரை வந்து அந்த ஹீட் ஆகிட்டு சப்ஸ்டன்ஸை டக்குன்னு கூல் பண்ணுறது. ஓகேங்களா? சடனாக கூல் பண்ணுறது பேர் தான் குவென்சிங். மேபி அந்த குவென்சிங் மீடியம் வந்து ஆயிலாக இருக்கலாம், அக்வஸ் சொல்யூஷனாக இருக்கலாம். ஓகேங்களா? மேபி எனி கெமிக்கலாக கூட இருக்கலாம். கார்பரேசிங்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்ப்போம். கார்பரேசிங்னா பண்ணலாம், ஈஸியாக கார்பரேசிங் பண்ணிடலாம். பண்ணதுக்கப்புறம் அது என்னென்னா, அதோட கேஸ் டெப்த்து, ஓகேங்களா, அந்த சர்ஃபேஸ் ஹார்டன் பண்ணுற டெப்த்து வந்து 0.05 இன்ச். ஓகேங்களா? 0.05 இன்ச் வரைக்கும் அந்த கேஸ் வந்து கேஸ் டெப்த்து வந்து கிடைக்கும் உங்களுக்கு. கார்பரேசிங் பண்ணோம்னா டைமென்ஷனில் வந்து சேஞ்சஸ் நடக்கும். பட் அது வந்து அவ்வளோக்கா சேஞ்சஸ் நடக்கிறதுனால அது வந்து நெக்லிஜிபிளாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ கார்பரேசிங்கில் வந்து கார்பரேசிங் பண்ணிடுறோம். கார்பரேசிங் பண்ணோன்னே என்ன ஆகும்னா, அது பண்ண வந்து உங்களுக்கு டிஸ்டர்ஷன் ஆகலாம். மேபி அது ரேர் கேசஸில் வந்து டிஸ்டர்ஷன் ஆகலாம். மெத்தட்ஸ் ஆஃப் கார்பரேசிங்கில் வந்து த்ரீ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸை வந்து நம்ம எதை வச்சு பிரிக்கிறோம்னா, கார்பரேசிங் மீடியம். ஓகேங்களா? எதை வச்சு நம்ம கார்பரேஸ் பண்ணுறோமோ அதை வந்து மீடியமாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக பிரிக்கிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பேக் கார்பரேசிங்கில் வந்து நம்ம சாலிட் மீடியம் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த சாலிட் மீடியமில் வந்து நம்ம ஸ்டீலை பேக் பண்ணி ஸ்டீலை பேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம கார்பரேசிங் வந்து ப்ராசஸ் நடக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து கேஸ் கார்பரேசிங் என்னென்னா, உங்களுக்கு பேர்லேயே தெரிஞ்சிருக்கும். ஒரு ஹைட்ரோ கார்பன் கேஸ் யூஸ் பண்ணி நம்ம ஹைட்ரோ கார்பன் கேஸை வந்து கார்பரேசிங் மீடியமாக யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம கார்பரேஷன் ப்ராசஸ் நடக்கும். அது வந்து லிக்விட் கார்பரேசிங் வந்து ஃபியூஸ்டு பாத்ஸ் யூஸ் பண்ணி கார்பரேசிங் மீடியமாக யூஸ் பண்ணி நம்ம வந்து கார்பரேசிங் நடக்கும். நம்ம இப்போ 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸை வந்து பார்த்தோம். அதில் எந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சில ஃபேக்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, டைப் ஆஃப் கேஸ் ரெக்வயர்ட், நமக்கு வந்து இந்த சர்ஃபேஸ் வந்து எப்படி வந்து ஹார்டன் ஆகணும் அப்படிங்கிறத பொறுத்து ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து எக்யூப்மெண்ட் அவைலபிள், எந்த எக்யூப்மெண்ட் இருக்கோ
அந்த எக்யூப்மெண்ட் வச்சு பண்ணிக்கலாம். மேபி பேக்காக இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம், கேஸாக இருக்கலாம். ஓகேங்களா? காஸ்ட் வைஸ் வந்து நமக்கு இது வந்து கம்மியாக இருக்கோ இல்லை அதிகமாக இருக்கும். மேபி மேபி சம் பர்சன்ஸ் வந்து என்ன நினைப்பாங்கன்னா கேஸ் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்காக வந்து நம்ம எக்ஸ்பென்சிவானதாக யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. இது சில பேர் என்னென்னா சீப்பாக இருந்தால் முடிஞ்சால் போதும் அப்படின்னாங்க. பேஸ் வந்து எக்கனாமிக்கல் காஸ்ட். ஓகேங்களா? எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம வந்து ஹார்டன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து எடுத்துக்கலாம். கார்ப்ரேசிங்கோட யூசஸ் என்னென்னா கேஸ் அர்னிங் பண்ணுறதை யூஸ் பண்ணுவாங்க. கார்ப்ரேசிங்கு அது மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா கேஸ், கேம்ஷாஃப்ட்ஸ் அண்ட் பியரிங்ஸ் அது மட்டும் யூஸ் பண்ணுவோம். இவ்வளோ தாங்க கார்ப்ரேசிங். ஓகேங்களா? இதில் தான் குவரிஸ், டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா feel free to ask. I am Sujit Surya. I am Government College of Technology.